Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஜெயமோகனின் இரவு அத்தியாயம் 4. அன்று பகல் முழுக்க நான் அயர்ந்து தூங்கினேன். விடிகாலையில் மேனன் வீட்டில் நன்றாகவே சாப்பிட்டிருந்தேன். சப்பாத்தி இட்லியை விட மென்மையானதாக இருந்தது. தேங்காய்ப்பாலை சுண்ட வைத்து உருளைக்கிழங்கு போட்டு செய்யப்பட்ட குருமா, கீரை போட்டு செய்யப்பட்ட நெய் வாசம் அடித்த பருப்பு கறி, அன்னாசி பழத்தை கொண்டு செய்யப்பட்ட புளிக்கறி. அதை கமலா புளிசேரி என்றார். நான் சிரித்தபடி, கேரளத்தில் என்ன ஊர் பேரும் சாப்பாட்டு பேரும் ஒன்று மாதிரி இருக்கு. நேற்று தாமரசேரின்னு ஒரு ஊரை பற்றி சொன்னாங்க என்றேன். அவர் சிரித்தபடி வெண்ணிறமான ஒரு கறியை பரிமாறி, இதுக்கு பேர் காளன், உங்கள் ஊரில் இது மனுஷங்க பேரில் என்றார். நான் சிரித்தேன். கடைசியாக பிரதமன் வந்தபோது அதன் பெயரை கேட்டதுமே நான் சிரிக்க ஆரம்பித்தேன். அற்புதமான உணவு. பால் விட்டு வெல்லம் போட்டு செய்யப்பட்ட பிரதமன் என் நாவில் ஒவ்வொரு புள்ளியிலும் தங்கி ருசித்தது. நாயர் ஒரு நம்பூதிரி ஜோக் சொன்னார். விருந்தில் மூக்கு முட்டை சாப்பிட்ட நம்பூதிரி சோறு மேற்கொண்டு தேவையில்லை, வயிற்றில் ஒரு பருக்கை கூட இடமில்லை என்றார். பரிமாறியவர், அடடா பிரதமன் வருகிறதே என்றார். வரட்டுமே சாப்பிடுகிறேன் என்றார் நம்பூதிரி. அது எப்படி என்று பரிமாறுபவர் வியந்தார். திருவிழா கூட்டத்தில் யானை வந்தால் தானாகவே வழி உருவாகி விடுவதல்லவா என்றார் நம்பூதிரி. நான் வெடித்து சிரித்தேன். ஏன் அப்படி சிரித்தேன் என சிரிக்கும் போதே நினைத்து கொண்டேன். நீலிமாவை கவர நினைக்கிறேனா? இல்லை, என் மனம் முழுக்க உவகை இருந்தது. அதற்கிணையான மகிழ்ச்சியுடன் நான் என் வாழ்நாளில் எப்போதுமே இருந்ததில்லை. நீலிமாவும் நாயரும் தான் நில்லி விடை பெற்று கிளம்பினார்கள். நாயர் என் கைகளை தன் கனத்த கைகளால் பற்றி, அப்போ பாப்போம் என்றார். ஏப்பம் விட்டு, இங்கே எப்போ வந்தாலும் நான் ஏகப்பட்டது சாப்பிட்றேன் என்ற பின் உடனே உறக்க சிரித்து, அதனால தான் தினமும் வந்துடுறேன் என்றார். நீலிமாவின் கண்களை என் கண்கள் சந்தித்தன. அவள் மிகச் சிறிதாக தலையை அசைத்து புன்னகை செய்தாள். அந்த விடைபெறலில் இருந்த அந்தரங்கத்தன்மை என்னை ஒரு கணம் உருக்கியது. அவள் சென்ற பல நிமிடங்களுக்கு நான் அதிலே இருந்தேன். மலையாளிகள் பொதுவாகவே மெல்லிய பாவனைகள் மற்றும் அசைவுகள் வழியாக பலவற்றை சொல்லக்கூடியவர்கள் என எனக்கு தெரியும். என்றாலும் அக்கணத்தில் அது எனக்காகவே அவள் அளித்த அந்தரங்கமான ஒரு செய்தி என்றே பட்டது. ரகசியமான ஒரு தீண்டல் போல, ஏன் ரகசியமான ஒரு முத்தம் போல. அவள் சென்ற பின் சற்று நேரம் பொதுவாக பேசிக்கொண்டிருந்தோம். அதன் பின் நான் கிளம்பி என் வீட்டுக்கு வந்தேன். கதவை திறந்து உள்ளே சென்றபோது என் வீடு குளிர்ந்து தனித்து ஒரு காட்டு பொய்கை போல கிடப்பதாகப்பட்டது. நான் அதில் இறங்கி குளிக்கப் போவதாகவும், என்ன மனம் முழுக்க ஒரு விசித்திரமான கிளர்ச்சி என்று எண்ணிக்கொண்டு சமையல் அறைக்கு சென்று நானே ஒரு கருப்பு டீ போட்டுக்கொண்டேன். கோப்பையுடன் மேலே சென்று என் பால்கனியில் நாற்காலியை போட்டுக்கொண்டு அமர்ந்தேன். முதலில் குளிர் இதமாக இருந்தது. என்றாலும் மெல்ல மெல்ல நடுக்க ஆரம்பித்தது. காயலில் இருந்து நேராக ஏறி வந்த காற்றில் நீர்ப்பாசியின் மனம் உள்ளே போய் போர்வையை எடுத்து வந்து போர்த்தி கொண்டேன். காயலின் அலையோசை காட்டின் இலை அசைவு போல தோன்றியது. பின்னர் வலிந்து ஒரு கற்பனை உருவாக்கினேன். அது ஒரு மாபெரும் பட்டுப்புடவையின் சலசலப்பு. உடனே கற்பனை என்னை அறியாமலேயே விரிந்தது. அது நீல நிறமான பட்டு விளிம்பில் வெள்ளிச்சரிகை. அதை ஒரு வியாபாரி உதறி விரிக்கிறார். இல்லை, அதை அணிந்து ஒரு பெண் இருளில் நடந்து செல்கிறாள். இல்லை, அவள் ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டு காலாட்டுகிறாள். என்னுள் அந்த கற்பனை தன்னை நிறுவிக்கொண்ட விதம் பிரமிப்பூட்டியது. ஒரு கட்டத்தில் உண்மையிலேயே அப்பால் ஒரு பட்டுப்புடவை அசைகிறதென்றே என் மனம் எண்ணியது. வானில் நிறைய விண்மீன்கள் இருந்தன. நேற்று பகல் முழுக்க வானில் மேகங்கள் இருக்கவில்லை. அவை கடலோரம் குவிக்கப்பட்டிருக்கும் நைலான் மீன் வலைகள் போல கீழ்ச்சரிவில் கொஞ்சம் காணப்பட்டன, பின்பு கரைந்து விட்டன. நட்சத்திரங்கள் குளிரில் நடுங்குவது போல் இருந்தது. எனக்கு முன்னால் சரிவில் ஒரு நட்சத்திரம் தொலைதூர நியான் விளக்கு மாதிரி செம்மஞ்சள் ஒளியுடன் அதிர்ந்துள்ளது. ஏதோ கோள் என்று நினைத்து கொண்டேன். என் வாழ்நாளில் அத்தனை சாவகாசமாக வானையும் நட்சத்திரங்களையும் பார்த்ததில்லை. அவை கீழே உற்று நோக்கும் கண்கள் என்று பழங்குடிகள் நம்புகிறார்கள் என்று எங்கோ படித்திருக்கிறேன். எப்படி அவற்றை கண்களாக உருவகிக்கிறார்கள் என்றே தெரியவில்லை. ஆனால் சில நிமிடங்களில் நட்சத்திரங்கள் என்னை பார்க்க ஆரம்பித்தன. இருட்டுக்குள் நிற்கும் மிருகங்களின் கண்கள். இது ஒரு ஓநாய், இது புலி, இது மான், இவை முயல்கள். விலங்குகளின் கூட்டங்கள் மான்விழிகளுடன் ஒரு பெண்
இருட்டுக்குள் நின்றிருக்கலாகாதா என்ன? அங்கே அக்கணத்தில் நானும் நீலிமாவும் நின்றிருந்தோம் என்று உணர்ந்தேன். ஆம், எங்களை நான் கண்டு கொண்டிருந்தேன். இரு மனங்கள் ஒன்றாக ஆன பிறகு ஒன்றாக ஆகிவிடும் பொருட்டு உடல்கள் தவிக்குமே, அந்த தவிப்புடன் அங்கே நின்றிருந்தோம். நட்சத்திரங்கள் எங்களை பார்த்தன. நட்சத்திர கண்கள், எத்தனை கோடி கண்கள், பிரமித்த கண்கள். ஒரு பாடல் நினைவுக்கு வந்தது. அறைக்குள் சென்று ஐபாடை எடுத்து வந்தேன். அதில் அந்த பாட்டை போட்டேன். இரவுக்கு 1000 கண்கள், பகலுக்கு ஒன்றே ஒன்று என ஒரு துளரான குரல். எப்பொழுதும் அழியாத இளமை. சுசீலா இறந்து மண்ணாகி அவர் நினைவுக்கும் வயதாகி போனாலும் இந்த இளமை நிலை நிற்கும். விண்மீன்களைப் போல என்றும் புதியதாக. இரவுக்கு 1000 கண்கள், பகலுக்கு ஒன்றே ஒன்று, அறிவுக்கு 1000 கண்கள், உறவுக்கு ஒன்றே ஒன்று. அந்த இருளில் வேறெங்கோ இருந்த அந்த பாடல் காற்றில் ஏறி என்னிடம் வந்து என்னை தொட்டுவிட்டு மீண்டும் இருட்டுக்குள் சென்றது. சுசீலா ஒரு குரல் அல்ல, இறந்த காலத்தின் இனிய நினைவு. வா, இருக்கும். என் ஆழத்தில் ஒரு ஊற்றுவாயை திறந்து விட்டது அப்பாடல். விடியற் காலையில் நம்மை தீண்டும் பாடல் கிறுக்காக்கி விடுகிறது. என் பித்து மடை திறந்தது. திரும்ப திரும்ப அந்த பாட்டையே கேட்டுக்கொண்டிருந்தேன். அது தவிர எதுவுமே என் மனதில் இருக்காதது போல அந்த இரவு, நட்சத்திரங்கள், பச்சை மணம் உள்ள காற்று சேவுகள், அலையோசை, நீலவெளி, அதன் மீது படிந்த தொடுவான் கோடு எல்லாம் அந்த பாடலாக இருந்தன. அங்குமிங்கும் அலை போலே தினம் ஆடிடும் மானுட வாழ்விலே எங்கே நடக்கும், எது நடக்கும், அது எங்கே முடியும், யார் அறிவார்? சுசீலாவின் குரல் காற்றில் பறக்கும் ஜரிகை. இருட்டுக்குள் ஒரு கரிய பறவை இருண்ட காயல் மீது தாவி தாவி பறந்தது. கிழக்கில் ஒரு மெல்லிய சிவப்பு தீற்றல் விழுந்தது. கரிய சருமத்தில் கீறல் விழுந்து குருதி கசிவது போல சட் சட்டென்று சில மேகங்கள் பற்றி கொண்டன. நான் பார்த்திருக்கவே ஏராளமான மேகமலைகள் வானில் பிறந்து வந்தன. நூற்றுக்கணக்கான கண்ணாடி சிற்பங்களை வனைந்தபடி சென்றது. கண்ணுக்கு தெரியாத ஒரு கரம். இரவுக்கு 1000 கண்கள், பகலுக்கு ஒன்றே ஒன்று என நேர் முன்னால் ஒரு செக்கச்சிவந்த மேகம் குருதி படிந்த பஞ்சு போல இருந்தது. பின் அதன் விளிம்புகளில் ஒளி சிதற அது படிகமாகிறது. ஒரு மாபெரும் அலங்கார விளக்காகியது. கீழே கருஞ்சாம்பல் நிறமான அலை தளதளப்பாக காயல் உருவாகி வந்தது. அதன் மேல் பாய் விரித்த 4 படங்களும் அவற்றை தாண்டி சென்ற 3 பறவை வரிசைகளும் உருவாகி எழுந்தன. என் கண்களில் இருந்து கண்ணீர் கொட்டியது. என்னால் வானை பார்க்க முடியவில்லை. கூசும் கண்களை 2 கட்டை விரல்களால் அழுத்தி கொண்டேன். மீண்டும் கண்ணை தூக்கிய போது இன்னமும் கூசியது. எழுந்து அறைக்குள் சென்றேன். அறைக்குள் இருந்த இளம் இருட்டு கண்ணுக்கு இதமாக இருந்தது. என்ன ஆயிற்று? இரவெல்லாம் இருட்டுக்குள் கூர்ந்து நோக்கி நோக்கி பாப்பாக்கள் பெரிதாகிவிட்டனவா என்ன? கண்களை கழுவிக்கொண்டது போல கழுவிக்கொண்ட போது ஆறுதலாக இருந்தது. அறையின் ஜன்னல்களை நன்றாக மூடி ஏசியை போட்டுவிட்டு படுக்கையில் படுத்தேன். என் உடல் படுக்கையை எவ்வளவு தூரம் நாடி இருந்தது என்று அப்போது புரிந்தது. என் கண்களுக்குள் இருட்டுக்குள் ஒரு கரிய காயல் பளபளத்து கொண்டே இருப்பதை கண்டபடியே தூக்கி போனேன். மதியம் 12 மணி வாக்கில் பங்கஜம் வந்து கதவை தட்டினாள். கண்களை திறந்து என்ன என்றேன். நாயர் சார் வந்திருக்கார். 6 மணிக்கு வர சொல்ல என்றேன். ஊனெடுக்கிட்ட. நான் சாப்பாட்டை பற்றி யோசித்த போது வயிறு மறுத்தது. வேண்டாம் என்றேன். அவள் சென்றபின் மீண்டும் தூக்கம் என்னை இழுத்து கொண்டது. நான் பேசிக்கொண்டிருக்கும் போது தூக்கம் அருகே பொறுமை இல்லாமல் காத்து நின்றது போல. நான் கண் விழித்த போது இருட்டியிருந்தது. எழுந்து சோம்பல் முறித்து கொண்டு ஜன்னலை திறந்து வெளியே பார்த்தேன். காயல் கரும்பச்சை தைலம் போல நெளிந்தது. பாசி படல பாய் விரிப்புகள் எழுந்து அமர ஒரு பெரிய படகு விளக்குகளுடன் சென்றது. நீருக்குள் அந்த படகை ஒளிரும் மீன்களின் குழு ஒன்று தொடர்வது போல இருந்தது. தாப்பு வலை போடும் 2 பாய் மரப்படகுகள் செல்வதறியாது சென்றன. தூரத்தில் வான் சரிவில் சற்றே வெளிச்சம் சிந்தியிருந்தது. ஈரத்தரையில் ஒளி பிரதிபலிப்பது போல அந்த ஈரத்தை யாரோ துடைப்பது போல ஒளி மறைந்தது. பல் தேய்த்து சவரம் செய்து குளித்துவிட்டு கீழே வந்தேன். சமையல் அறையில் பங்கஜம் இருந்தாள். சோறு பூரி 2மே இருக்கு சார். ஹாட் பேக்கிலுண்டு, காஃபி ஃப்ளாஸ்கிலுண்டு என்றாள். நான் சரி என்றபடி காஃபியை மட்டும் விட்டுக்கொண்டேன். கூடத்தில் வந்து அமர்ந்து கொண்டு செய்தித்தாள்களை வாசித்தேன். அதிகாலையின் செய்தித்தாள் வாசிப்பது போலத்தான் இருந்தது. 7 மணிக்கு உன்னிகிருஷ்ணன் வந்தார். என்ன சார் உறக்கமா என்றார். நான் அவரிடம் பொதுவாக பேசிக்கொண்டிருந்தேன். வேற ஏதாவது சகாயம் வேணும்னு சொல்லுங்க சார் என்றார். எங்கேயாவது போகணும்னா நான் வருவேன் என்றார். நான் பரவாயில்லை என்றேன். அவர் கிளம்பி செல்ல வேண்டும் என்று பொறுமை இழந்திருந்தேன். மேனன் வீட்டில் நெய் விளக்கொளி
சன்னமாக வண்ணம் போல இருட்டில் ஊறி பரவி இருந்தது. அங்கே மெல்லிய வீணை ஒலி கேட்டுக்கொண்டிருந்தது. உன்னிகிருஷ்ணனை நான் பேசாமல் பார்த்து கொண்டிருந்தேன். அவர் அன்றைய அரசியல் செய்திகளை பற்றி பேசிக் கொண்டிருந்தார். யார் இந்த மனிதன் என என் மனம் வியந்தது. இவனுக்கும் எனக்கும் என்ன உறவு? இவன் வாழும் உலகம் எனக்கு மிக அப்பால் எங்கோ இருக்கிறது. உதவாத செய்திகள், அவை அளிக்கும் பதற்றங்கள், ஆவல்கள், லட்சியங்கள், ஏமாற்றங்கள். மேனன் வெளியே இறங்கி முற்றத்தில் நின்று என்னை பார்த்தார். கைதூக்கி ஹாய் என்றார். நான் குட் ஈவினிங் அட்மிரல் என்றேன். குட் ஈவினிங். நாங்கள் ஒரு சின்ன ட்ரிப்பு போகிறோம், விரும்பினா கூட வரலாம். நான் சிரித்து, நீங்கள் உங்கள் பேரழகியான மனைவியுடன் நலவா செல்கிறீர்கள் என்று ஆங்கிலத்தில் சொன்னேன். ஆமாம், ஆனால் எனக்கு ஒரு நல்ல சாட்சி இருந்தால் பிடிக்கும் என்றார். அவர் சிரித்தபடி ஒரே நிமிஷம் என்றபடி உன்னிகிருஷ்ணனை பார்த்தேன். அப்போ ஏன் கிளம்புறேன் சார் என்று எழுந்தார் அவர். நான் மேலே விரைந்து பேண்ட் சட்டை அணிந்து கொண்டு செல்ஃபோனை எடுத்துக்கொண்டு கீழே வந்தேன். வீட்டை பூட்டிவிட்டு மேனனின் வீட்டு முற்றத்துக்கு சென்றேன். கமலா ஒரு பிளாஸ்டிக் பையுடன் வந்தார். ஹாய் என்று அழகாக புன்னகை செய்தார். Are you coming with us? Yeah. Nice என்றபின் வா என்றார். அந்த ஒருமை எனக்கு பிடித்திருந்தது. மேனன் ஓட்டினார். நான் அவர் அருகே அமர்ந்திருந்தேன். பின்பக்கத்து இருக்கையில் கமலா இருந்தார். நான் மேனனிடம் நாம் இருக்கிற இடத்துல பேர் என்ன என்றேன். சரியாக சொன்னால் சாத்தநாட்டுக்கரா. இதெல்லாம் ஆள் இல்லாத சதுப்புகள். இப்போதுதான் கட்டிடங்கள் தோட்டங்கள் எல்லாம் வருகின்றன என்றார் மேனன். கார் எண் H17 வழியாக நகரத்திற்குள் நுழைந்தது. அவ்வேளையில் எல்லா விளக்குகளும் ஜொலிக்க நகரத்திற்குள் செம்பிழம்புகளாக பற்றி எரியும் காடு போல் இருந்தது. இவளுக்கு சில துணிகள் எடுக்க வேணுமா, இவளை கொண்டு போய் கடையில் விட்டு நாம் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம் என்றார் மேனன். எம்ஜி ரோடில் ஆதிரா சில்க்ஸில் கமலாவை இறக்கிவிட்டு எதிரே இருந்த பார்லருக்கு சென்று ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். அவ்வேளையில் எல்லா நாற்காலிகளிலும் குடும்பங்கள் அமர்ந்திருந்தன. புஷ்டியான சிறு குழந்தைகள் நிறைந்து ததும்பும் கோப்பைகள் போல அலைமோதி கொண்டிருந்தன. கண்ணாடி ஜன்னல் வழியாக நகரத்தை பார்த்துவிட்டு மேனன் திரும்பினார். ஒன்று கவனிச்சிருக்கியா? எந்த நகரத்திலேயும் ராத்திரியில் ஜனங்கள் உற்சாகமாக பொங்கிட்டு இருக்கிறதை பார்க்க முடியும். இதோ இந்த தெருவில் போய்கிட்டு இருக்க ஒருத்தராவது டல்லாக போகிற மாதிரி இருக்கா என்றார். உண்மைதான், நான் அதை ஒருபோதும் கவனித்ததில்லை. தெருவில் சென்று கொண்டிருந்த அத்தனை பேருமே உல்லாசமாகத்தான் தெரிந்தார்கள். குழந்தைகள் உயிர் துடிப்புடன் பேசிக்கொண்டு அங்குமிங்கும் கண்கள் அலைய நடந்தன. சிரிப்பு நிறைந்த முகத்துடன் பெண்கள், கவனமான உற்சாகத்துடன் ஆண்கள். இதோ கையில் 7-8 பிளாஸ்டிக் பைகளுடன் மனைவியையும் 2 குழந்தைகளையும் அழைத்து கொண்டு சாலையை கடக்க நிற்கும் இந்த மனிதர் இரவில் அல்லாமல் இந்த முகமலர்களுடன் இருப்பாரா? இதோ தூணை பற்றியபடி நின்று இளைப்பாரும் கனத்த பாட்டியின் முகத்தில் கூட சிரிப்புத்தான். கொஞ்சம் முன்னால் போய்விட்டிருந்த 2 இளம்பெண்கள் திரும்பி வந்து ஏதோ கேட்க அவர் பூரிப்பும் சிரிப்புமாக ஏதோ சொல்கிறார். 4 பையன்கள் உறக்க ஏதோ சொல்லி சிரித்து கொண்டு செல்கிறார்கள். ஆம், மொத்த நகரமே இரவை கொண்டாடி கொண்டிருந்தது. அதை நம்ப முடியாமல் பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தேன். எங்காவது எந்த ஊரிலாவது இரவில் சாலையில் துயரமான எவரையாவது சந்தித்திருக்கிறேனா? நினைவில் எங்குமே ஒரு முகம் கூட இல்லை. கடும் உழைப்பாளர்கள், கைவிடப்பட்டவர்கள் கூட இளைப்பாறல் தெரியும் முகங்களுடன் தான் இருக்கிறார்கள். இரவில் ஒளி பெற்று ததும்பும் நகரத் தெருக்களில் மலர்ந்து அலையும் 100,000 முகங்கள் தான் நினைவில் நிறைந்தன. சென்னை, மும்பை, டெல்லி, நியூயார்க், லாஸ் ஏஞ்சலஸ், டோக்கியோ, குலாலம்பூர், சிங்கப்பூர், சிட்னி. ஆம், சொன்னால் ஒரு அபத்தமான நம்பிக்கை போல் இருந்தாலும் அது உண்மை. இரவில் மனிதர்கள் மலர்கிறார்கள். யூ ஆர் ரைட் என்றார் மேனன் என் மனதை இயல்பாக படித்தபடி. பார்த்தியா, இந்த மனிதர்கள் எல்லாமே இரவில் ஒளி பெற்றவர்கள் போல இருக்கிறார்கள். அவர்களின் ஆடைகள், முகங்கள் எல்லாமே இரவில் மின்னுகின்றன. ஆனால் பகலில் இவர்கள் சோர்ந்து கூம்பி போயிருக்கிறார்கள். நான் பெருமூச்சுடன் தலையசைத்தேன். மிக எளிமையான விஷயம், இவர்களுக்கு தெரியவில்லை அது என்றார் மேனன். இரவுதான் இவர்களுக்கு இயற்கை வகுத்த நேரம். ஆனந்தத்தையும் அறியும் புலன்கள் இரவில்தான் கண் விழிக்கின்றன. ப்ரவுன் கேர்ள் இன் த ரிங் என்று போனியம் அதிர ஆரம்பித்தது. மலையாளிகளுக்கு போனியம் என்றாலே மேற்கே திறக்கும் ஜன்னல் போல. எத்தனையோ வருடங்களாக இதை கேரளா கஃபேகளில் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஆனாலும் என் கால்கள் தாளமிட ஆரம்பித்தன. எனக்குள் வேறொரு உடல் புரண்டு நடனமிட்டது. கமலா செல்போனில் அழைத்தபோது நாங்கள் கிளம்பி சென்று அவரை அழைத்து கொண்டோம். கமலா வாங்கிய சேலைகளை என்னிடம் காட்டினார். பெரும்பாலும் சிவப்பின் வகை பேதங்கள். இந்த சேலைகளை பகலில் கட்ட முடியாது, கண்ணை பறிக்கும் என்பார்கள் என்றார் கமலா. நீலத்தில் எடுத்திருக்கலாமே. உனக்கு பிடித்த நிறம் நீலமா என்றார் கமலா. ஆமாம் என்றேன். இரவில் நீலம் சரியாக தெரியாது, ஏனென்றால் இரவே நீல நிறமானது தானே. மேனன் சொன்னபடி காரை ஓட்டினார்.
கமலா என்னிடம் மெல்லிய புன்னகையுடன், "ஸோ யூ லைக் நீலிமா?" என்றார். என் உள்ளம் ஜிலீர் என்றது. அவர் கண்களை பார்க்காமல் திருப்பிக் கொண்டேன். "நான் அவசரப்படுறேன்னு நீ நினைக்கலாம், ஆனால்" என்றார் கமலா. நான் அவரை நோக்கி திரும்பினேன். அவர் சட்டென்று முகம் மீது தனி விளக்கொன்று விழுந்ததைப் போல சிவந்து ஒளி கொண்டு, "நான் திரும்பி வர்றப்ப நீங்கள் 2 பேரும் அமைதியாக இருந்தீங்க, ஆனால் 2 பேருமே ஒருத்தரை கவனிச்சுக்கிட்டும் இருந்தீங்க. தட் வாஸ் a summit" என்றார். அதை நானும் உணர்ந்தேன். நான் புன்னகை செய்தேன். "ஸோ சம்திங் கோயிங் டு ஸ்டார்ட்?" என்றார் மேனன். "இன்ட்ரெஸ்டிங்." நான் பதறி, "அதெல்லாம் இல்லை அட்மிரல், நான் சும்மா..." என் மனம் திம் என்று அரைந்தது. "ஐ லைக் ஹர், தட்ஸ் ஆல்." மேனன் உறக்க சிரித்தபடி, "டார்லிங், இட் இஸ் ரியலி fun to see the lover boys" என்று கமலாவை கண்ணாடியில் பார்த்து கண்ணடித்தார். கமலா சிரித்து கொண்டே என்னை பார்த்தார். எதிர்காரின் ஒளியில் அவரது சிவந்த உதடுகளுக்குள் சிறிய தூய வெண்பற்களின் அழகிய வரிசை செவ்வியல் ஓவியங்களில் விரியும் மகத்தான புன்னகை போல் இருந்தது. பானர்ஜி சாலையில் வரிசையாக தலையில் ஒளியுடன் நின்ற விளக்கு தூண்கள் கடந்து சென்றன. செங்கனி ஒன்று மட்டும் பழுத்து நிற்கும் மரங்கள், தூரத்தில் விளக்குகளிலான கோடாக அவை வளைந்தன. சிவந்த விளக்கொளி ஒழுகும் ஓடைகளாக ஆயின. விளம்பர தட்டிகள் இருளின் சுவரில் மாட்டப்பட்டிருப்பவை போல ஒளிகுண்டு வானில் நின்றன. நகரத்தின் சந்திப்புகளில் எல்லாம் பெரிய ஹாலஜன் விளக்குகள் நிலாக்களாக ஒளிவிட்டன. 100 நிலாக்கள் தான். சட்டென்று இயல்பாக அந்த வரியை சென்றடைந்தேன். "இரவுக்கு 1000 கண்கள்." நான் முணுமுணுப்பதை கேட்டதும் கமலா, "என்ன பாட்டு?" என்றார். நான் அதை பாட துணியாமல் வரிகளை சொன்னேன். "குட் சாங்" என்றார் மேனன். சுஷீலா இஸ் அ டிவைன் சிங்கர்." கமலா என்னிடம், "யார் இதுக்கு மியூசிக், எம்எஸ்வியா?" என்றார். நான், "இல்லை, KR மகாதேவன்" என்றேன். "ஓ" என்றார் அவர். மேனன், "இரவுக்கு 1000 கண்கள், இரவு ஒரு இந்திரன், பகல்னா சிவன், ஒரே ஒரு நெற்றிக்கண் மட்டும்தான்" என்றார். நான் புன்னகை செய்தேன். கமலா மெல்ல, "இரவுக்கு 1000 கண்கள், பகலுக்கு ஒன்றே ஒன்று" என்று முனகலாக பாட ஆரம்பித்தார். துல்லியமான இனிய குரல். அந்த பாடல் வழியாக மிதந்து செல்வது போல ஒளி ததும்பிய சாலை வழியாக சென்றோம். சாம்பல் நீல பட்டு பரப்பாக கிடந்த காயல் மீது கோஸ்ரீ பாலம், அதற்கு பின் வல்லார்பாடம் பாலம், தென்னை மர கூட்டங்கள் அடர்ந்த அரை சதுப்பு நிலங்களுக்கு மேல் நகரத்தின் செவ்வொளியை திருப்பி அளித்த வானம் விடிகாலையின் செம்மங்களுடன் விரிந்திருந்தது. காரின் பின்பக்க ஜன்னல் வழியாக பார்த்தபோது நகரில் பெரும் தீப்படலும் நிறைந்திருப்பதாக பிரமை எழுந்தது. வானத்தில் 3/4 நிலவு தனித்து தன் மேகங்களுடன் அசையாமல் நின்றது. விண்மீன்கள் வானத்தின் செம்மங்களில் பெரும்பாலும் ஒளி குன்றி மறைந்திருந்தன. கீழ்ச்செருவில் மட்டும் சிவந்த கோள் ஒன்று மின்னிக் கொண்டிருந்தது. இரவுக்கு 1000 கண்கள். சுசீலா ஒரு தனித்த நட்சத்திரம். பக்கவாட்டில் துறைமுக பகுதி தெரிந்தது. ஹாலஜன் விளக்குகள் எரிய அப்பகுதி மண்ணில் இருந்து சற்றே தூக்கப்பட்டு அந்தரத்தில் நிற்பது போல் இருந்தது. ஒரு உயரமான கிரெயினின் மீது விளக்கொளியில் ஒரு மனிதன் வானில் நடக்கும் தேவனைப் போல இருள் மீது சென்றான். கரிய வானின் பட்டுப்பரப்பில் சிவப்பு பச்சை விளக்குகள் ஒளிர ஒரு சிறு பூச்சி போல ஆகாய விமானம் ஒன்று ஒட்டியிருந்து மெல்ல ஊர்ந்து சென்றது. சாலையில் மரக்கிளையில் அடர்ந்திருக்கும் 100கணக்கான மின்மினிகள் போல பின்புறம் ஒளிரும் கார்கள். அவை தயங்கி பின்முந்த முயன்று பின் வீறிட்டு சென்று கொண்டிருந்தன. கட்டிடங்களின் அடுக்குகளில் விளக்குகள் எரிய அவை எடையில்லாதவையாகி இருளில் மிதந்து சென்றன. தூரத்தில் எர்ணாகுளம் நகரம் உருகும் பொன்னாலானதாக தகதகத்து கொண்டிருந்தது. தொடரும்.